Hi, hello, good evening. How are you all? I hope you are doing good. This is today our chapter is digestion, one of the essential topic for all the competitive exams. Without the human body, without human skeleton, without lungs, heart, இது மாதிரி ஒரு கொஸ்டின் பேப்பர்ஸை நீங்கள் பார்க்க முடியாது. வெரி எசென்ஷியல் அண்ட் ஆல்சோ இட்ஸ் வெரி மச் ஈஸி. இப்போ நம்ம உடம்புல வந்து டைஜஷன் நடக்குது. We have to know, we have to excitement to what inside our body. So everyone requesting to the watching the video, and those who are watching, it is a educational video, it is not an entertainment video. பார்க்குறவங்க எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கணும் எனக்கு சொல்ல தெரியல, பட் those who are need, please share and subscribe the channel, will get the good content in future. நீங்களும் ஹோப் பண்ணுங்கள். ஐ எம் ஆல்சோ டூயிங் குட். ஓகே, திஸ் இஸ் த ஸ்டார்டிங் ஸ்டேஜ் ஒன்லி. சப்போர்ட் த சேனல். லெட்ஸ் என்டர் அவர் சேனல், என்டர் அவர் டாபிக். டைஜஷன்னா என்ன உங்களுக்கு தெரியுது? ஃபஸ்ட்டு நம்மளுடைய மவுத்துலேருந்து ஸ்டார்ட் ஆகும் டைஜஷன். எங்கே பக்கல் கேவிட்டின்னு சொல்லுவாங்க. மவுத்துலேருந்து ஸ்டார்ட் ஆகி நம்மளுடைய அந்த ஈசோஃபேகஸ்ன்னு சொல்லுவாங்க, அந்த டியூப் வழியாக ஸ்மால் இன்டெஸ்டைனுக்கு போகும். ஸ்மால் இன்டெஸ்டைனில் வந்து 80% ஆஃப் டைஜஷன் நடக்கும். அப்புறம் லார்ஜ் இன்டெஸ்டைனுக்கு போகும். அதில் ஒரு வாட்டர் அப்சார்ப்ஷன்லாம் நடக்கும். தென் எக்ஸ்பில் த்ரூ தி ரெக்டம் அண்ட் ஆனஸ். இதெல்லாம் எப்படி நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மெக்கானிசம் போல் நாம் வந்து இதை பார்க்க போகிறோம் இந்த கிளாஸில். சரிங்களா? சிம்பிளாக நான் ஃபஸ்ட்டு வீடியோவில் வந்து வாட் இஸ் டைஜஷன்னு சொல்ல போகிறேன். ஓகேங்களா? டைஜஷன் இஸ் த காம்ப்ளெக்ஸ் ப்ராசஸ். ரொம்ப காம்ப்ளெக்ஸு. ஓகேங்களா? அண்ட் ஆல்சோ digestion is a chemical process. Why I am saying the chemical process? We are not getting back. இது உள்ள நடக்கிறது எல்லாமே, டைஜஷனில் நடக்கிறது எல்லாமே என்சைம் யூஸ் பண்ணி செக்ரேட்டிங் ஜூஸை வந்து யூஸ் பண்ணி டைஜஷன் நடக்குது. அது வந்து சாப்பிட்ட பொருளை நீங்கள் திருப்பி எடுக்க முடியுமா? தட் இஸ் நாட் பாசிபிள். தட்ஸ் ஒன்லி ஐ எம் டெல்லிங் தட் டைஜஷன் இஸ் ஏ கெமிக்கல் ப்ராசஸ். கெமிக்கலால் நம்ம டைஜஷன் நடக்குது நம்ம உடம்புக்குள்ளே. அதனால் திஸ் இஸ் த கெமிக்கல் ரியாக்ஷன். Okay, this is very complex process of turning the food you eat into the nutrients when the body uses for the energy, growth and cell repair needed to the survive ஆகும்னாக்கா டைஜஷன் நடந்தே ஆகணும். டைஜஷன் நடக்காமே ஒரு சிலர் they died. அதெல்லாம் வந்துட்டு நெக்ஸ்ட் டாப்பிக்கு. இப்போ நீங்கள் வாழணுன்னா டைஜஷன் நடந்தே தீரணும். சரிங்களா? The digestion process also involving creating the waste to be eliminated. ஓகேங்களா? What is the digestion system? அதில் என்ன நடக்கும்னாக்கா, food we eat into the simplest forms like glucose converted into the sugars, amino acid converted into the proteins, fatty acid that makes up the fats, the broken down foods then absorbed into the bloodstream from the small intestine, and nutrients are carried to the each cell in the body. Okay, இப்போ வந்து நம்ம எலிமெண்ட்ரி கேனல் அண்ட் டைஜஸ்டிவ் கிளான்ஸ் என்னன்னு பார்க்கலாம். எலிமெண்ட்ரி கேனல்னால் என்ன அப்படின்னாக்கா, 2 types ஆஃப் மேஜர் பார்ட். ஒன் இஸ் த எலிமெண்ட்ரி கேனல், அனதர் ஒன் இஸ் ஏ டைஜஸ்டிவ் கிளான்ஸ். இது என்னன்னாக்கா டியூப் லைக் ஸ்ட்ரக்சர் மாதிரி இருக்கும், இப்படி இருக்கும். சரிங்களா? என்ன எலிமெண்ட்ரி கேனல் விச் ஸ்டார்ட் ஃப்ரம் த மவுத்துக்கு தான் இன்னொரு பேர் வந்து பக்கல் கேவிட்டின்னு சொல்லுவாங்க. என்னது? பக்கல் கேவிட்டி. ஓகேங்களா? பக்கல் கேவிட்டின்னு சொல்லுவாங்க. அண்ட் ஹென்ஸ் இன் தி ஆனஸ் எக்ஸ்பில் பண்ணுறோம் இல்லையா நம்ம, தட் இஸ் த ஆனஸ். த எலிமெண்ட்ரி கேனல் பிளேஸ் ப்ரைமரி ரோல் இன் தி ஹியூமன் டைஜஷன் அண்ட் இட்ஸ் ஆல்சோ டேர்ம்ட் அஸ் ஏ டைஜஸ்டிவ் ட்ராக். எலிமெண்ட்ரி கேனலுடைய இன்னொரு பேர் என்னன்னாக்கா டைஜஸ்டிவ் ட்ராக்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? டைஜஸ்டிவ் கிளான்ஸ் வந்து சலைவரி கிளான்ஸ். நம்ம நாக்கில் வந்துட்டு ஃபுட்டை பார்க்கறதுக்கு முன்னாடியே அந்த ஸ்மெல்லை வச்சே நம்மளோட செக்ரேட்டிங் இன் தி டங்க் இல்லையா, ஜொல்லு ஊற்றாதுன்னு சொல்லுவாங்களா, அந்த ஜொல்லு பேர் தான் சலைவரி கிளான்ஸ். ஓகேங்களா? லிவர் அண்டு pancreas இதெல்லாம் என்னென்னு பார்க்கலாம். வந்து வாட் இஸ் மீன் பை டைஜஸ்டிவ் சிஸ்டம்னு பார்த்தோம். நெக்ஸ்ட்டு த டைப் ஆஃப் டைஜஷன். ஓகேங்களா? என்னென்ன டைப் ஆஃப் டைஜஷன் நடக்குதுன்னு பார்க்கலாம். சரிங்களா? லெட் சூஸ் த பென். ஓகே, 2 types ஆஃப் digestion part here. One is the mechanical digestion, another one is a chemical digestion. What is meant by mechanical digestion? Breakdown of the food into the simpler pieces. Simpler pieces எதுக்கு ஆக்கணும்? So increase the surface area of the substance
ஓகேங்களா. இப்போது நீங்கள் சாப்பிடும்போது கொஞ்சமாக எடுத்து சாப்பிடுவீங்க இல்லையா, ஆனால் வந்து நீங்கள் மெல்ல 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 அது வந்து தூளாக ஆகிடும். தூளாக ஆகும்போது சர்ஃபேஸ் ஏரியா இன்க்ரீஸ் ஆகுமா, சர்ஃபேஸ் ஏரியா இன்க்ரீஸ் அது அதிகமாகும் இல்லையா. அது அதிகமானோடனே சப்ஸ்டன்ஸ் ஃபார் த என்சைம் ஆக்ஷன்ஸ் அது உள்ளே போய் என்சைம் ஆக்ஷன் இருக்கும். சரி, ஒரு பொட்டேட்டோ வந்து கெட்டு போயிடுச்சு, ஐ த்ரோ அவுட்டு. அது இப்போ ஒரு பொட்டேட்டோவை தூக்கி போட்ட பிறகு அதில் வந்து டீகம்போசிஷன் நடக்குது. டீகம்போசிஷன் ஆனோடனே அந்த உருளைக்கிழங்கு ஃபஸ்ட்டு இருந்த மாதிரியே இருக்குமா, இல்லை, அது வந்து ஸ்ப்ரெட்டாக இப்படி ஆகி நிறையா ஏரியா வந்து ஸ்பேஸை வந்து ஆக்குபைட் பண்ணிக்கலாம். ஸோ என்சைம் வந்து ஈஸியாக வந்து அதில் இருக்கிற என்சைம் ஜூஸை வந்து செக்ரேட் பண்ணிவிட்டு டீகம்போஸ் பண்ணி பார்ட்டிக்கலாக மாற்றிடும் இல்லையா. அது மாதிரி தான் இதுவுமே ஸ்மாலர் பீசஸ். ஸோ இன்க்ரீஸிங் த சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் த சப்ஸ்டன்ஸ் ஃபார் த என்சைம் ஆக்ஷன். ஓகேங்களா. என்ன நடக்கும் மெக்கானிக்கலில், மேஸ்டிகேஷன் ஆஃப் தி மவுத்து. இந்த மவுத்துக்குள்ளே வந்து விழுங்கிட்டு அதை வந்து நம்ம மெல்லணும் சரிங்களா. churning in stomach and peristaltic movement of the food. peristaltic movement தான் நம்ம தொண்டை பகுதியில் வந்து peristaltic என்ற மூமெண்ட் நடக்கும். அது என்னன்னாக்கா இப்போ ஃபுட் பார்ட்டிகள் உள்ளே போகுது இல்லைங்களா, அப்போ ஏரியா ஆஃப் த கன்ட்ராக்ஷன் சுருங்கும். இப்போ பாருங்கள், இதில் வந்து ஏரியா இந்த சாப்பாடு உள்ளே பண்ண கொஞ்சம் சுருங்கி விரியும். சாப்பாடு உள்ளே போகும்போது ரிலாக்ஸ் ஆகிடும் சரிங்களா. தட் இஸ் கால்டு பெரிஸ்டாலிக் மூமெண்ட் ஆஃப் தி ஃபுட்டு சரிங்களா. இங்கே என்னென்ன மெக்கானிக்கல் டைஜஷன் இதுதான். மெக்கானிக்கலாக நம்ம அசை போடுறோம், சாப்பாடை வந்து அசை போடுறோம் ஃபார் த டைஜஷன் பர்பஸ்க்கு. கெமிக்கல் டைஜஷன்னா என்னது, கெமிக்கல் டைஜஷனா என்சைம்ஸ் ப்ரோக் டவுன் த ஃபுட். நீங்கள் எதுவும் பண்ண தேவையில்ல, நீங்கள் பண்ணி முடிச்சதெல்லாம் போதும். வாயிலேருந்து நீங்கள் சாப்பாடை உள்ளே எடுத்து போடுறதுனே உங்கள் கண்ட்ரோலில் இருக்கும். இப்போ இந்த பெரிஸ்டாலிக் மூமெண்ட்டுக்குள்ளே சாப்பாடு உள்ளே போயிட்ட பிறகு உங்கள் கண்ட்ரோலில் இல்லை. இது வந்து இன்வாலண்டரி ஆக்ஷன். அதுக்கப்புறம் வந்து நீங்கள் தொண்டைக்குள்ளே போயிட்ட பிறகு நீங்கள் உங்களுடைய கண்ட்ரோலில் கிடையாது. அது என்ன பண்ணணுன்னு உள்ளே இருக்கிற பார்ட்ஸு என்சைமு இப்போ ஜூஸஸ் வந்து டிசைட் பண்ணிக்கும். ஒன்லி மெக்கானிக்கல் நீங்கள் சாப்பாடு உள்ளே போது மட்டுமே தட் இஸ் கால்ட் வாலண்டரி ஆக்ஷன். இது சொல்லலாம் வாலண்டரி ஆக்ஷன்னு இதை சொல்லலாம் சரிங்களா. என்சைம் ப்ரோக் டவுன் த ஃபுட் இன்டு தி சிம்பிள் கெமிக்கல் சப்ஸ்டன்ஸ் ஃபார் த அப்சார்ப்ஷன். ஓகேங்களா. என்ன பண்ணால் அமிலேஸ்ன்ற ஒரு என்சைம் என்ன பண்ணுன்னா பிரேக் தி ஸ்டார்ச்னா நீங்கள் சாப்பிட்ற பொருள், ஸ்டார்ச் டு குளுக்கோஸ், protease break protein to the amino acid, lipase break fat to fatty acid and glycerol. இதெல்லாம் ப்ரீஃபாக பார்க்கலாம். ஜஸ்ட் யூ ஹேவ் டு நோ என்சைம் வந்து இந்த ஸ்டார்ச்சை வந்து ஸ்மாலர் பார்ட்டிகளாக ஆகும் ஃபார் தி அப்சார்ப்ஷன். ஓகேங்களா. இங்கே வந்து கார்போஹைட்ரேட்ஸ் வந்து நம்ம சாப்பிட்றோம் இல்லையா, ரைஸு ரொட்டிலாம் சாப்பிட்றோம், அது வந்து எனர்ஜிக்காக சாப்பிட்றோம். இங்கே ப்ரோட்டீன் சாப்பிட்றோம் க்ரோத்துக்காக. இங்கே மசில் பில்ட் பண்ணணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா டெய்லியும் எக்கு ஆர் மீட்டு இதெல்லாம் சாப்பிட்டாவே உங்களுக்கு மசில்ஸ் வந்து ரொம்ப ஸ்ட்ராங் ஆகிடும். அப்புறம் ரிப்பேரும் நடக்கும். ஓல்டு ஸ்கின்ஸ்லாம் போயிட்டு புதுசாகவே மசில் வந்து ஃபார்ம் ஆகும். ஃபேட்ஸ் டு ஸ்டோர் த எனர்ஜி. பட்டரு, கீ, அப்புறம் வந்துட்டு நான்வெஜ் இதில் எல்லாமே ஃபேட்ஸ் வந்து ஸ்டோர் ஆகிருக்கும் சரிங்களா. எப்போ தேவையோ இப்போ வந்து யூஸ் ஆகும். நம்ம சாப்பிடாத நேரத்தில், உணவு கிடைக்காத நேரத்தில் நம்மளுக்கு யூஸ் இருக்கும். விட்டமின்ஸ் அண்டு மினரல்ஸ் டு கீப் த பாடி ஹெல்த்தி. இது வந்து நெசசரி தான், பட் உங்களோட பாடி ஹெல்த்தியாக இருக்குன்னா சர்டன் அமௌண்ட் ஆஃப் த விட்டமின்ஸ் அண்டு மினரல்ஸ் இஸ் ரெக்வயர்ட் டு யுவர் பாடி. ஓகேங்களா. டைஜஸ்டிவ் என்சைம் அதான் நம்ம பார்த்தோம் முன்னாடியே. டைஜஸ்டிவ் என்சைம் ஆர் த கெமிக்கல் தட் பிரேக் large insoluble food molecule into the smaller soluble molecule for the absorption like this. ஓகேங்களா. Food is broken down to the action. Physicalனா மெக்கானிக்கல். ஒன்லி நீங்கள் வந்து ஃபுட் பார்ட்டிகளை ஜஸ்ட் பிரேக் டவுன், தட் இஸ் கால்டு ஃபிசிக்கல் ஆக்ஷன். ஃபிசிக்கல் ஆக்ஷன்னா ஷேப்பு மட்டும் மாறும், அதில் எந்த கெமிக்கல் ரியாக்ஷன் நடக்காது. பட் இங்கே வந்துட்டு உங்கள் லாங் கார்போஹைட்ரேட் மாலிகுல் வந்து டைஜஸ்டிவ் என்சைமால் ஸ்மாலர் பார்ட்டிகுலாக ஆகும். தட் இஸ் கால்ட் கெமிக்கல் ரியாக்ஷன். இப்போ வந்து டைஜஷனில் வந்து ஸ்டார்டிங் வந்துட்டு மவுத்துலேருந்து தான் ஸ்டார்ட் ஆகும். நம்ம மவுத்துலேருந்தே பார்க்கலாம். டீத் மெக்கானிக்கலி பிரேக் டவுன் தி ஃபுட் இன்டு தி ஸ்மால் பீசஸ். நம்மளுடைய பற்களுமே அதுக்கேற்ற மாதிரி வடிவமைச்சிருக்கும். டேர் த ஃபுட், கிரைண்ட் த ஃபுட், அது மாதிரி. அது டீத் வந்து வேறு சாப்டர் பார்க்கலாம் நம்ம. டங் இஸ் மிக்சஸ் ஃபுட் வித் சலைவா. சலைவானா எச்சில் என்ன இருக்கும் என்சைம் அப்படின்னாக்கா கண்டெய்னிங் த அமைலேஸ் விச் ஹெல்ப்ஸ் த பிரேக் டவுன் தி ஸ்டார்ச்.
சாப்பிட்ற பொருளை தான் ஸ்டார்ச்னு சொல்கிறாங்க. அந்த பிரேக் டவுன் ஆகிறதுக்காக யூஸ் ஆகும். அது இல்லாமல் அந்த மவுத்து கீழே வரும்போது உங்களுக்கு எபிக்ளாட்டிஸ் என்ற வந்து ஒரு ஃப்ளாப் லைக் ஸ்ட்ரக்சர் வந்து காணப்படும். அது வந்து என்ன பண்ணுனாக்கா நம்ம ஃபுட்டு முழுங்குறோம் இல்லையா, ஒன்லி இந்த எபிக்ளாட்டிஸ் வந்து அலோவ் பண்ணும் எதை வந்து காற்று போகிறதுக்கு மட்டும்தான் இது வழி. அந்த ஃபுட்டை வந்து தடுத்து நிறுத்திக்கும் இங்கே. சரிங்களா. எபிக்ளாட்டிஸ் இஸ் எ ஃப்ளாப் லைக் ஸ்ட்ரக்சர் அட் த பேக் ஆஃப் தி த்ரோட். தொண்டைக்கு பின்புறத்தில் இது வந்து லொக்கேட்டட் ஆகிருக்கும். தட் க்ளோசஸ் ஓவர் தி ட்ரக்கியானா விண்டு பைப்புக்கு மேலே இருக்கும். ப்ரிவென்டிங் த ஃபுட் ஃப்ரம் த என்டரிங் இன்ட். அதுக்குள்ளே வந்து நம்ம ஃபுட்டு போகக்கூடாது, ஒன்லி காற்று மட்டும் போயிட்டு லங்ஸ்குள்ளே வந்து என்டர் ஆகும். எபிக்ளாட்டிஸ் வழியாக காற்று வந்து உள்ளே போய் லங்ஸ் வழியாக என்டர் ஆகும். இது வழியாக ஃபுட்டு வந்து உங்களுக்கு என்டர் ஆகாது. ஸோ தட் யூ ஹேவ் டு ரிமெம்பர். தட் பாயிண்ட் ஆஃப் வியூவில் வந்து கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. சரிங்களா. நம்ம மவுத் பார்த்தோம். ரெண்டாவது வந்து ஈசோஃபோகஸ். என்னன்னு பார்க்கலாம். இது வந்து அப்ராக்சிமேட்லி 10 மீட்டர் லாங்காக இருக்கும். செலக்ட் த பென். 10 மீட்டர் லாங்காக இருக்கும். சரிங்களா. இதை இந்த ரெட் கலர் க்ரீன் கலரில் தெரியுதுங்களா, தட் இஸ் கால்டு ஈசோஃபோகஸ். ஓகேங்களா. செக்ரேட் த மியூக்கஸ், மூவ் த ஃபுட் ஃப்ரம் தி த்ரோட் டு, நீங்கள் தொண்டை பகுதியிலேருந்து ஸ்டமக் வரைக்கும் உங்களுக்கு அது வந்து ஃபுட்டை வந்து மூவ் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகுது. எதன் மூலம் மூவ் பண்ணுனாக்கா யூஸிங் த பெரிஸ்டாலிக் மூமெண்ட்டுனாக்கா இங்கே வந்து ஃபுட்டை வந்து அந்த தசையை வந்து சுருக்கி விரிவடைதல் மூலமாக உணவு வந்து அந்த தசைக்குள்ளே மசில்ஸ்குள்ளே இறக்கி ஸ்டமக்கில் வந்து அந்த ஃபுட்டை வந்து டவுன் பண்ணும். சரிங்களா. மசில்ஸ் மூமெண்ட் கால்டு பெரிஸ்டாலிஸ். சரிங்களா. ஓகே. நம்ம வந்து டைஜஷன் இன் ஸ்டமக் பார்க்க போகிறோம். ஸ்டமக்கில் என்ன டைஜஷன் நடக்குதுன்னு சொல்லிட்டு. ஓகேங்களா. ஓகே. த ஸ்டமக் இங்கே பாருங்கள் ஜே ஷேப்டு மஸ்குலர் பேக் மாதிரி உங்களுக்கு இருக்கும். லெட் மீ சேஞ்ச் த கலர். ஓகே. இங்கே பாருங்கள் மஸ்குலர் பேக் ஜே ஷேப் மாதிரி இருக்கும். தட் ஸ்டோர் த ஃபுட்டு. இதில் தான் ஃபுட்டு இருக்கும். யூ ஈட், நீங்கள் சாப்பிட்ற ஃபுட் அங்கே இருக்கும். பிரேக்ஸ் இட் டவுன் இன்டு த டைனி பீசஸ், ஸ்மால் பீசஸாக வந்துட்டு இது வந்து இருக்கும். மஸ்குலர் பேக் மாதிரி இருக்கும், மசில்ஸான பேக் மாதிரி இருக்கும் உங்களுக்கு ஜே ஷேப்பில். சரிங்களா. ஜே ஷேப் மிக்ஸ்டு வித் த டைஜஸ்டிவ் ஜூஸஸ் which contain the enzyme to break the ப்ரோட்டீன்ஸும் லிப்பிட்ஸையும். ப்ரோட்டீன்ஸ் எதில் அதிகமாக இருக்கும், மீட் வகையில் வந்து அதிகமாக இருக்கும். ஓகேங்களா. லிப்பிட்ஸ்னால் ஃபேட்ஸு, நம்ம வந்து நான்வெஜ்லாம் அதிகமாக சாப்பிட்றோம் இல்லையா. இந்த ப்ரோட்டீன் வந்து பல்சஸ்லேயும் அதிகமாக இருக்கும், டால் பல்சஸ்லேயும் அதிகமாக இருக்கும், இது வந்து மீட்டில் அதிகமாக இருக்கும். இதை வந்து பிரேக் டவுன் பண்ணுற என்சைம் வந்து எந்த என்சைம்னா டைஜஸ்டிவ் ஜூஸஸ் தான். ஓகேங்களா. இதில் வந்து ஸ்டமக்கில் வந்து ஒரு HCl ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட் இருக்கும். அது என்ன பண்ணுனாக்கா ஹார்ம்ஃபுல் பாக்டீரியா நம்ம சாப்பிடும்போது அலாங் வித் த ஃபுட்டு சம் ஆஃப் த பேட் பாக்டீரியாவும் ஸ்டமக்குள்ளே என்டர் ஆகிடும். அதெல்லாம் கண்டுபிடிச்சி அதை கில் பண்ணுறதுக்கு இந்த ஆசிட் வந்து யூஸ் ஆகுது. ஆசிட் வந்து HCl ஆசிட் வந்து எதுக்கு யூஸ் ஆகுதுன்னா சிம்பிள், ஹார்ம்ஃபுல் பாக்டீரியாவை வந்து கில் பண்ணுறதுக்காக இது யூஸ் ஆகுது. அவ்வளோதான். ஃபுட் ஃபவுண்ட் இன் தி ஸ்டமக் இஸ் கால்ட் கைம். இந்த உள்ளே இருக்கும் இல்லையா, பார்ஷியலாக டைஜஸ்ட் ஆகிருக்கும் இல்லையா, அது பேர் வந்து கைம்னு சொல்கிறாங்க. கைம். ஓகேங்களா. அதான் ஜே ஷேப்டு மஸ்குலர் பேக் மாதிரி இருக்கும். ஃபங்க்ஷன் வந்து மிக்ஸ் வித் த கேஸ்ட்ரிக் ஜூஸஸ். அந்த செக்ரேஷன் வந்து என்ன செக்ரியேட் பண்ணுனாக்கா ஹைட்ரோக்ளோரிக் ஆசிடை வந்து செக்ரியேட் பண்ணும். அந்த ப்ரொடக்ஷன் வந்து மியூக்கஸ் லைனிங். இந்த வந்து மியூக்கஸ் லைனிங் எதிர்க்குள்ள இது ப்ரொடக்ஷன் பண்ணுறதுக்காக யூஸ் ஆகும். இங்கே பாருங்கள் இது வந்து லார்ஜ் இன்டெஸ்டைன் இப்படி வருது இல்லையா, இது லார்ஜ் இன்டெஸ்டைன், இது வந்து ஸ்மால் இன்டெஸ்டைன். ஓகே. have to study the liver because liver how they can help to the digestion. ஓகேங்களா. லிவருடைய பார்ட்டுமே டைஜஷனில் இருக்கிறதால தான் நம்ம லிவரை பற்றி பார்க்குறோம். ஆக்சுவலாக லிவர் இஸ் எ லார்ஜஸ்ட் கிளாண்ட் ப்ரெசன்ட் இன் அவர் பாடி. சரிங்களா. இன்டர்னல் ஆர்கனில் எது வந்து பிக்கஸ்ட்னு சொன்னாக்கா லார்ஜஸ்ட்னு சொன்னால் திஸ் இஸ் த லார்ஜஸ்ட் ஆர்கன் இன் தி liver. Okay, the liver is a reddish brown color இருக்கு பாருங்க, reddish brown in color in the anterior part of the body cavity.
செக்ரேஷன் ஆஃப் த லிவர் இஸ் நோன் அஸ் த பைல் ஜூஸஸ். இது என்ன ஜூஸஸ் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுனாக்கா பைல் ஜூஸஸ். எங்கே சேவ் பண்ணுனாக்கா திஸ் இஸ் த கால் பிளேடர். இந்த க்ரீன் கலராக இருக்குது பார்த்தீங்களா இலை மாதிரி, இதில் வந்துட்டு உங்களுடைய பைல் ஜூஸ் வந்து ஸ்டோர் ஆகிடும். சரிங்களா? பைல் ஜூஸ் இஸ் டெம்பரவரி ஸ்டோர் இன் தி கேல் பிளேடர் அண்ட் ரிலீஸ் இன் டு தி டியோடினம் பை த பைல் டக்ட். டியோடினா எது? டியோடினம்னா ஸ்மால் இன்டெஸ்டைனுடைய ஃபஸ்ட்டு பார்ட்டு, அதில் வந்து ரிலீஸ் ஆகும். ஓகேங்களா? க்ரீன் பைல் ப்ரொடக்ஷன், கம்போசிஷன் அண்ட் ஃபங்க்ஷன். சரிங்களா? இப்போ பாருங்கள், த லிக்விட் ஆஃப் த பைல் யூஸ். The liquid of the bile is made up of the liver and your gallbladder store it and can neutralize your stomach because stomach containing HCl acid because it is alkaline. alkaline கொஞ்சம் வந்து பேஸாக மாற்றணும். அதனால் இந்த பைல் வந்து ஆக்சுவலாக பேஸ் மாதிரி இருக்கும் உங்களுக்கு. இதை வந்துட்டு அண்ட் இட் அல்கலைனாக மாற்றணும், நியூட்ரலைஸ் ஆகிடும். இந்த ஆசிடும் பேஸும் சேர்ந்து உங்களுக்கு நியூட்ரலைஸ் ஆகிடும். அந்த அளவுக்கு அசிடிக் நேச்சராக இருக்காது. இன்க்ரீஸிங் த சர்ஃபேஸ் ஏரியா ஃபார் தி என்சைம் emulsifying fat in the process that form the tiny droplets. இந்த ஃபேட்டை வந்துட்டு எமில்சிஃபை பண்ணணுன்னாக்கா கரைக்கணும். இந்த ஃபேட்டை வந்து உங்களுக்கு கரைக்கணும். அதுக்கு வந்து லார்ஜர் இன்க்ரீஸிங் த சர்ஃபேஸ் ஏரியா வந்து நிறையா வேணும். சரிங்களா? ப்ராசஸ் தட் ஃபார்ம் த டைனி ட்ராப்லெட். இப்படி ஃபேட் வந்து இப்படி இருக்கிறத வந்துட்டு உங்களுக்கு ஸ்மாலர் டைனி ட்ராப்லெட்டாக பிரிக்கிற வேலையை வந்துட்டு இந்த பைல் ஜூஸ் வந்து பண்ணுதுன்னு சொல்கிறாங்க. அதுக்கு வந்து இன்க்ரீஸிங் த சர்ஃபேஸ் ஏரியா. ஓகேங்களா? அந்த வேலையுமே இந்த பைல் ஜூஸ் பண்ணுது. when lipase break down the fat, it is increasing the larger surface area and alkaline in alkaline condition. alkaline conditionாக இருக்கும்போது உங்களுக்கு லார்ஜர் சர்ஃபேஸ் ஏரியா வேணும்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? இங்கே பாருங்கள், ஸ்டமக் இருக்குது. இதனுடைய ரைட் சைடில் வந்து உங்களுக்கு லிவர் பார்ட் இருக்குது. சரிங்களா? பைல் டாக்டர். ஓகே, இங்கே இது பார்த்தீங்கன்னா இது வந்து உங்களுக்கு வந்துட்டு டியோடினம். இது வந்து இங்கே பார்ட் இருக்குது இல்லையா, இது வந்து டியோடினம் பகுதி. டியோடினம் பகுதியில் வந்து திஸ் இஸ் த பேன்க்ரியாட்டிக் ஜூஸு. இது வந்துட்டு உங்களுக்கு லிவர் பார்ட்டு, இந்த கேல் பிளேடர் இருக்குது பாருங்கள். ஓகே, ஆக்சுவலாக இந்த பேன்க்ரியாஸ் வந்து 2 டைப் ஆஃப் ஃபங்க்ஷனை வந்து செய்யும். ஒன் இஸ் எண்டோக்ரைன் ஃபங்க்ஷனாக வந்து ஹார்மோன் ரிலீஸ் பண்ணி அதுக்குரிய ஃபங்க்ஷன் செய்யும். இன்னொன்று வந்து எக்ஸோக்ரைன் ஃபங்க்ஷன் வந்து எக்ஸோக்ரைன் ஃபங்க்ஷனை வந்துட்டு த்ரூ தி டைஜஸ்டிவ் ஜூஸ் மூலமாக செய்யும். ஃபஸ்ட்டு நம்ம எண்டோக்ரைன் ஃபங்க்ஷன் என்ன பண்ணுதுன்னு பார்க்கலாம். திஸ் இஸ் த பேன்க்ரியாட்டிக் ஸ்ட்ரக்சர். இது வந்து ஸ்டமக்குக்கு பிலோ இருக்கும். சரிங்களா? எண்டோக்ரைன் காம்பனண்ட் ஆஃப் தி பேன்க்ரியாஸ் கன்சிஸ்ட் ஆஃப் தி ஐசோலேட் செல்ஸ் இருக்கும் பேன்க்ரியாஸில். அப்படி இல்லை செல்ஸ் இல்லைன்னா ஐசோலேட் ஆஃப் த லேங்கர்ஹார்ன் சொல்லுவாங்க. தட் கிரியேட் அண்ட் ரிலீஸ் த இம்பார்ட்டன்ட் ஹார்மோன்ஸ் டைரக்ட்லி இன்டு தி பிளட் ஸ்ட்ரீம். ஓகேங்களா? அதுக்கு ஒன்றும் வந்துட்டு டியூப் லைக் ஸ்ட்ரக்சர்லாம் கிடையாது. டைரெக்டாக அது வந்துட்டு பிளட் ஸ்ட்ரீமில் வந்து போர் பண்ணுறதால தான் திஸ் இஸ் கால்டு எண்டோக்ரைன் ஃபங்க்ஷன். சரிங்களா? எண்டோனா உள்ள. ஓகேங்களா? இது வந்து இந்த ஹார்மோன் வந்து டைரெக்டாக பிளட் ஸ்ட்ரீம்குள்ளே வந்து போர் ஆகும். 2 of the main pancreatic hormones are insulin. சரிங்களா? இன்சுலின் வந்து இருக்கும் which act as a lower blood sugar. உங்களுடைய ஹார்மோன்ஸ் வந்து இன்சுலின் வந்து சுருக்கிறதால தான் உங்களுடைய ஆக்ட் as a lower blood sugar வந்து மெயின்டைன் பண்ணுது. எதுலனா பிளட்டில். அண்ட் குளுக்கோகான். ஓகேங்களா? which act as a rise of the blood sugar. இந்த குளுக்கோகான் வந்து என்ன பண்ணுனாக்கா which act like a rise of the உங்களுடைய ரத்தத்தில் வந்து சர்க்கரையுடைய அளவை வந்து அதிகப்படுத்துறதுக்காக இந்த குளுக்கோகான் வந்து யூஸ் ஆகுது. பட் வந்து இன்சுலின் வந்து உங்களுடைய ரத்தத்தில் இருக்கிற சர்க்கரையை வந்து கம்மி பண்ணுறதுக்காக யூஸ் ஆகுது. சரிங்களா? மெயின்டைனிங் த ப்ராப்பர் பிளட் சுகர் லெவல் crucial to the functioning the key organ including the brain, liver and kidneys. சரிங்களா? இந்த வந்துட்டு பிரெயினுக்கும் போகும், எல்லா நர்வஸ் மூலமாக பிளட்டு போகும், லிவருக்குமே எல்லா பிளட்ஸும் போகும், கிட்னிக்குமே எல்லா பிளட்ஸும் பிளட் ஸ்ட்ரீம் வழியாக போகும். இது எல்லாத்துக்குமே ரத்தத்தில் வந்து உங்களுடைய சர்க்கரையினுடைய அளவு வந்து கம்மியாகவும் அந்த வேலையை இன்சுலின் செய்யுது. அதிகமாக்குற வேலையை இந்த குளுக்கோகான் என்ற வந்து ஹார்மோன்ஸ் வந்து பண்ணுது. சரிங்களா? பார்த்துட்டோம் பேன்க்ரியாஸ் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. இங்கே வந்துட்டு அதனுடைய பிக்சரை வந்து வைக்க இடம் இல்லை. ஜஸ்ட் இமேஜின் த
organ, how it is look like the pancreas. ஓகேங்களா. the exocrine function பற்றி பார்க்க போகிறோம். pancreas contains exocrine glands that produce the enzymes. ஓகேங்களா. அது வந்து எண்டோக்ரைனில் வந்து ஹார்மோன்ஸு, எக்ஸோக்ரைனில் வந்துட்டு என்சைம்ஸு இம்பார்ட்டன்ட் டு டைஜஷன். இந்த என்சைம் வந்து டைஜஷனுக்காக pancreas வந்து ப்ரொடியூஸ் பண்ணுது. சரிங்களா. these enzyme including trypsin and chymotrypsin to digest the proteins. ப்ரோட்டீன்ஸை வந்து டைஜஷன் பண்ணுறதுக்கு இந்த pancreas வந்து ரிலீஸ் பண்ணுற என்சைமோடைய பேர் வந்துட்டு ட்ரிப்பசின் அண்டு கைமோட்ரிப்பசின். சரிங்களா. எதை டைஜஸ்ட் பண்ணுறதுக்கு? ப்ரோட்டீனை டைஜஸ்ட் பண்ணுறதுக்கு. எந்த பொருள்லாம் வந்து ப்ரோட்டீன் இருக்குது? டால், பல்சஸ், சீரியல்ஸ் எல்லாத்துலேயுமே இருக்கும். சரிங்களா. அண்டு எக்ஸு இது எல்லாமே ப்ரோட்டீன்ஸு. அமைலேஸ் வந்து ஃபார் டைஜஷன். இந்த அமைலேஸ் என்சைம் எதுக்கு யூஸ் ஆகுதுனாக்கா கார்போஹைட்ரேட்ஸ், ரைஸு, ரொட்டிஸ் அதை வந்து டைஜஷன் பண்ணுறதுக்காக இந்த அமைலேஸ் என்ற என்சைம் வந்து ஹெல்ப்பாக இருக்குது. அண்ட் லிப்பேஸ் வந்து டு பிரேக் டவுன் தி ஃபேட்ஸ். இந்த லிப்பேஸ் என்ற என்சைம் வந்து ஃபேட்ஸ், மீட்லாம் அதிகமாக இருக்கும், அதை வந்து டைஜஸ்ட் பண்ணுறதுக்கு யூஸாக இருக்குது. when food enter the stomach, these pancreatic juices வந்து ஃபுட்டு வந்து ஸ்டமக்குள்ளே என்டர் ஆன உடனே இது பிலோவுடைய பகுதியாக தான் பேன்க்ரியாட்டிக் இருக்கும். சரிங்களா. ஸ்டமக்குக்கு கொஞ்சம் கீழ்ப்பகுதியில் இருக்கும். அப்போ ஜூஸஸ் வந்து இந்த பேன்க்ரியாட்டிக் ஜூஸஸ் ஆர் ரிலீஸ்டு இன்டு தி சிஸ்டம் ஆஃப் தி டக்ட்ஸ் தட் கல்மினேட் இன் தி மெயின் பேன்க்ரியாட்டிக் டக்ட்ஸ். சரிங்களா. இந்த ஃபுட்டு உள்ளே போனோடனே இந்த பேன்க்ரியாட்டிக் வந்து இந்த ஜூஸஸை வந்து ரிலீஸ் பண்ண ஸ்டார்ட் ஆகிடும் த்ரூ தி டக்ட்ஸ். இம்பார்ட்டன்ட் திங்ஸ் வந்து டக்ட்ஸ் அண்ட் கல்மினேட் தி மெயின் பேன்க்ரியாட்டிக் டக் அங்கே இருக்கும். சரிங்களா. இந்த பேன்க்ரியாட்டிக் டக்குனா பைப்ஸ் லைக் ஸ்ட்ரக்சர் இருக்கும். சரிங்களா. ஜாயின் த காமன் பைல் டக்ட். இந்த லிவர் தான் பைல் ஜூஸஸை வந்து செக்ரேட் பண்ணணும்னு பார்த்துருக்கோம். காமன் பைல் டக்ட் டு ஃபார்ம் a ampulla of the water which is located at the first portion of the small intestine. இந்த மாதிரி போர்ஷன் எங்கே இருக்குன்னாக்கா duct to form a ampulla of the water which is located at the first portion of the small intestine, that is called duodenum. நம்ம பார்த்தோம்ல ஸ்மால் இன்டெஸ்டைன் உடைய ஃபர்ஸ்ட் போர்ஷன் வந்து டியோடினம். சரிங்களா. அதில் வந்து இந்த வந்து காமன் பைல் டக்ட் வந்து டு ஃபார்ம் இதில் என்ன ஃபார்ம் பண்ணணுனாக்கா ampulla of the water which is located at the first portion of the small intestine of the called duodenum. The common bile duct originates in the liver. பைல் ஜூஸஸ்னாவே லிவர் தான் செக்ரேட் பண்ணும். அண்ட் தி கால் பிளேடரில் வந்து ப்ரொடியூஸ் பண்ணி ஸ்டோர் பண்ணி வச்சுக்கும். ப்ரொடியூஸ் அனதர் இம்பார்ட்டன்ட் டைஜஸ்டிவ் ஜூஸ் இஸ் கால்ட் பைல். ஓகேங்களா. த pancreatic juices and bile, இந்த pancreatic juices and bile that are released into the duodenum. சரிங்களா. எப்படி கொஸ்டின் வரும்னு கேட்குறீங்களா? ஒன்றும் இல்லை. டியோடினத்தில் டியோடினம் மீன்ஸ் ஸ்மால் இன்டெஸ்டைனுடைய ஃபஸ்ட்டு பார்ட்டில் எந்த டைப்பான டைஜஸ்டிவ் ஜூஸ் வந்து செக்ரேட் ஆகும்னு கேட்பாங்க. ஒன்று வந்து லிவராலான பைல் ஜூஸஸ் செக்ரேட் ஆகும். இன்னொன்று வந்து இந்த பேன்க்ரியாட்டிக் ஜூஸஸால் ஆன இந்த பேன்க்ரியாட்டிக் ஜூஸ் பேன்க்ரியாஸ் வந்து ரிலீஸ் பண்ணுற ஜூஸோடைய பேர் வந்து பேன்க்ரியாட்டிக் ஜூஸஸ். அது ரெண்டுமே வந்துட்டு டியோடினத்தில் ரிலீஸ் ஆகும். த்ரூ தி டக்ட் இஸ் தேர் ஹெல்ப் த பாடி டு டைஜஸ்ட் த ஃபேட்ஸ், carbohydrates and proteins. Okay. Digestion in the small intestine. ஓகேங்களா. இப்போ நான் ஸ்மால் இன்டெஸ்டைனை பற்றி பார்க்க போகிறோம். ஸ்மால் இன்டெஸ்டைன்னா இதுக்குள்ளே இருக்குல்ல, அதான் ஸ்மால் இன்டெஸ்டைன். இது வந்து லார்ஜு, இது வந்து சுருள் மாதிரி இருக்கும் பாருங்கள், சுருங்கி இருக்கும். இது வந்து பிங்க் கலரில் இருக்குது பார்த்தீங்களா, தட் இஸ் கால்டு ஸ்மால் இன்டெஸ்டைன். ஓகேங்களா. It is the largest part of the alimentary canal. Alimentary canal the largest, because largest alimentary canal nu solranganaka 80% of the digestion is occur here. That's only they are saying. ஓகேங்களா. Small intestines are roughly 7 meter long. எவ்வளோ மீட்டர்? சுருள் மாதிரி இருக்கிறதால உங்களுக்கு தெரியாது, பட் வந்து 7 meter long. ஓகேங்களா. இங்கே வைடர் அதிகமாக இருக்குன்னா லென்த்தி போர்ஷனில் இல்லை, இது சுருள் வடிவில் இருக்கிறதால உங்களுக்கு தெரியாது. லைனிங் ஆஃப் த இன்டெஸ்டைன் வால் இருக்கு இல்லையா, இந்த குடல், இன்டெஸ்டைன்னா குடல், இந்த குடலுடைய வாலில் வந்துட்டு லைனிங் மாதிரி ஃபிங்கர் லைக் ப்ரொஜெக்ஷன் இருக்கும். இந்த மாதிரி ஃபிங்கர் லைக் ப்ரொஜெக்ஷன் இருக்கும். ஏன் அப்படி இருக்குதுனாக்கா அது பேர் வந்து ஃபஸ்ட்டு வில்லி,
அது ஏன் அப்படி ஃபிங்கர் லைக் முடி மாதிரி இருக்கும்? அது ஏன்னாக்கா இப்போ டைஜஷன் வந்து 80% அங்கே தானே நடக்குது. அப்போ உங்களுக்கு சர்ஃபேஸ் ஏரியா இன்க்ரீஸ் பண்ணி உங்களுக்கு டைஜஷனை வந்து ஈஸி பண்ணுறதுக்காக அந்த வில்லி இருக்குது. அந்த வில்லியை வந்து கவர் பண்ணுற ஒரு ஃபர்தர் பேர் தான் மைக்ரோவில்லின்னு சொல்கிறாங்க. மைக்ரோவில்லி முடி மாதிரி ஸ்ட்ரக்சர் இருக்கும், ஹேர் லைக் ஸ்ட்ரக்சராக இருக்கும். சரிங்களா? ஃபர்தர் இன்க்ரீஸ் தான் அதுவும். இந்த மைக்ரோவில்லின்றதுமே ஃபர்தர் இன்க்ரீஸிங் த சர்ஃபேஸ் ஏரியா. இந்த வில்லி மைக்ரோவில்லி அப்படின்ற இந்த ஹேர் லைக் ஸ்ட்ரக்சர் வந்து இன்க்ரீஸிங் த சர்ஃபேஸ் ஏரியா இன் தி ஸ்டமக். அதனால தான் அது வந்து குடலுடைய அந்த வால் பகுதியில் இருக்குது. புரியுதுங்களா? ஓகேங்களா? அண்டு சர்ஃபேஸ் ஏரியா அண்டு அப்சார்ப்ஷன் நடக்கிறது யூஸ்ஃபுல்லாக இருக்குது. சரிங்களா? இங்கே பாருங்கள், ஸ்ட்ரக்சர் ஆஃப் த ஃபங்க்ஷன் ஸ்மால் இன்டெஸ்டைன். இதில் 3 பகுதியாக நம்ம வந்து அதை பிரிக்கலாம். ஸ்மால் இன்டெஸ்டைன்னா ஒன் இஸ் ஏ டியோடினம். டியோடினம் வந்து ஆக்சுவலாக வந்து ஸ்டமக்குடைய எண்டு பகுதி இருக்குது இல்லையா, அந்த எண்டு பகுதியை வந்து இது கூட கனெக்ட் பண்ணுற பகுதியாக டியோடினம்னு சொல்லுவாங்க. இது வந்து ஸ்மால் இன்டெஸ்டைன்லேயே 3 டைப்ஸ் இருக்குது. ஓகேங்களா? ஒன் இஸ் ஏ 20 to 25 லென்த் இருக்கும். எதுனா டியோடினம். சரிங்களா? செக்ரேஷன் பை த செக்ரேட்டிங் ஹார்மோன்ஸு. ஓகேங்களா? தென் வந்து பேன்க்ரியாட்டிக் ஜூஸை வந்து செக்ரேட் பண்ணுறதுக்கு ஹெல்ப்பாக இருக்கும். அதில் வந்து அமைலேஸ் என்ற என்சைம் வந்து கார்போஹைட்ரேட்டை டைஜஸ்ட் பண்ணுறதுக்கு யூஸாக இருக்கும். லிப்பேஸ் என்ற என்சைம் வந்து ஃபேட்ஸை வந்து ஃபேட்டி ஆசிடை ஃபேட்ஸாக கன்வெர்ட் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகும். ட்ரிப்சின்ன்றது ப்ரோட்டீன் டைஜஸ்டிவ் சிஸ்டம். சோடியம் பைகார்பனேட்டும் நம்மளுடைய ஸ்டமக்கில் இருக்கும். அது எதுக்குன்னா மெயின்டைன் த pH. ஓகேங்களா? இது ரெண்டாவது வந்து டைப் வந்து ஜியோனம் வந்து செகண்ட் பார்ட் ஆஃப் தி ஸ்மால் இன்டெஸ்டைன் ஏரியா. அது வந்து 2.4 மீட்டர் இன் லென்த் இருக்கும். சரிங்களா? இது வந்து அன்டைஜஸ்டிவ் ஃபுட் பார்ட்டிக்கல் இருக்கும் இல்லையா, அதை கம்ப்ளீட்லி டைஜஸ்ட் இந்த ஜியோனம் பை த என்சைம் கண்டெய்னிங் த இன்டெஸ்டைல் ஜூஸ். ஓகேங்களா? ஹீலியம்ன்றது தேர்ட் பார்ட் ஆஃப் தி ஸ்மால் இன்டெஸ்டைன் பார்ட்டு. இது வந்து அப்சார்ப்ஷன் ஆஃப் தி ஃபுட். by absorption of the food in the large intestine. நம்ம லார்ஜ் இன்டெஸ்டைனை பற்றி பார்த்துட்ருக்கோம். இதில் வந்து லார்ஜ் இன்டெஸ்டைனில் வந்து கன்சிஸ்ட் ஆஃப் 3 மெயின் பார்ட்ஸ். ஒன் இஸ் த சீக்கம். ஆக்சுவலாக சீக்கம்ன்றது எங்கே இருக்குனாக்கா இங்கே இருக்கும். சரிங்களா? இந்த பிக்சரில் இல்லை, இந்த பிக்சரை பாருங்கள். லார்ஜ் இன்டெஸ்டைன் அவுட்டர் போர்ஷனில் இருக்குது இல்லையா, இது வந்து ஸ்மால் இன்டெஸ்டைன், இது வந்து லார்ஜ் இன்டெஸ்டைனு. இது ஃபஸ்ட்டு பார்ட் வந்து சீக்கம். சரிங்களா? இந்த சீக்கம் வந்து இஸ் பவுச் லைக் ஸ்ட்ரக்சர் மாதிரி இருக்கும். அண்ட் கனெக்ட் டு தி ஈலியம்னா ஸ்மால் ஸ்டமக் ஏரியாவில் இருக்கும், ஸ்மால் இன்டெஸ்டைனில் இருக்கும் இல்லையா, பிகினிங் ஆஃப் த லாஸ்ட் போர்ஷன் ஆஃப் தி பார்ட் இருக்குது இல்லையா, அது வந்து லார்ஜ் இன்டெஸ்டைனில் ஃபஸ்ட்டு போர்ஷனாக சீக்கம்ன்ற பேரில் இருக்கும். சரிங்களா? ஃபைனல் பார்ட் ஆஃப் தி, இங்கே பாருங்கள், கனெக்ட் டு தி ஈலியம். Final part of the small intestine. It is the first part of the large intestine. ஓகேங்களா? அதுதான் ஞாபகம் வச்சுக்க வேண்டியது. சரிங்களா? சீக்கம் டு ஹீலியம். இப்போ என்ன நடக்கணும், இந்த சீக்கமில் ஏ இஸ் ஏ சைலண்ட் சீக்கம்னு சொல்லணும் நீங்கள். இஸ் பிளைண்ட் சாக் தட் ப்ரொஜெக்ட் ஃப்ரம் த லார்ஜ் இன்டெஸ்டைன் பிட்வீன் த ஈலியம் அண்ட் காலன். இந்த காலன் இருக்குது இல்லையா, இந்த ஈலியத்துக்கும் காலனுக்கும் நடுவில் இருக்கும். சரிங்களா? இந்த பகுதியில் இருக்கும். ஓகே, ஈலியம் வந்து இங்கே இருக்கும். இந்த ஸ்மால் இன்டெஸ்டைன் இருக்குது இல்லையா, அதோடைய லாஸ்ட்டு பார்ட்டு தான் லார்ஜ் இன்டெஸ்டைனுடைய ஃபஸ்ட்டு பார்ட்டாக இருக்கும். அதுக்கு பேர் தான் சீக்கம். ஓகேங்களா? இங்கே பாருங்கள், 3 பார்ட் ஆஃப் இருக்குது. இந்த டிரான்ஸ்வர்வ் காலம்னு இருக்குது. ஸ்டமக்குக்கு மேலே இருக்குது பாருங்கள், ஸ்டமக்குக்கு கீழே இருக்குது. ஸ்டமக் எங்கே இருக்குன்னா அது கீழே டிரான்ஸ்வர்வ் காலன் இருக்குது. இது வந்து அசெண்டிங், உங்களுடைய லெஃப்ட் சைடில் அசெண்டிங் காலன் இருக்குது. இங்கே வந்து டிசெண்டிங் வந்து ரைட் சைடில் காலன் இருக்குது. இது வந்து சிக்மாய்டு காலன். ஓகேங்களா? இது வந்து ரெக்டம்ன்றது உங்களுடைய வேஸ்ட் மெட்டீரியல் இருக்குல்ல, ஆஃப்டர் டைஜஷனுக்கு அப்புறம் அதை வந்து ஷார்ட் டூரேஷன் டைமில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. சரிங்களா? நீங்கள் எப்போ எக்ஸ்பீல் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அப்போ வந்து ஃபீஸஸாக ஸ்ட்ரூலாக வெளியே வரும். பட் நீங்கள் திங்க் பண்ணவே இல்லை, அது வந்து வாலண்ட்ரி வந்து ஆக்ஷனு. சரிங்களா? ஸோ அது வந்து ரெக்டமில் ஸ்டோர் ஆகிருக்கும். திஸ் இஸ் த ரெக்டம். இது வந்து லாஸ்ட் ஸ்டேஜ் ஆஃப் திஸ் இஸ் கால்டு ஆனஸ். ஓகே, நீங்கள் வேஸ்ட் மெட்டீரியலை வெளியேற்றுறீங்களா, அந்த இடத்தோடைய பேர் வந்து ஆனஸ். அதுக்கு முன்னாடி இடத்தோடைய பேர் வந்து ரெக்டம். வேஸ்ட் மெட்டீரியல் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோம். சரிங்களா? இப்போ இதில் பாருங்கள், அசெண்டிங் காலன் லெஃப்ட் சைடு இருக்கும். டிரான்ஸ்வர்ஸ் காலன் வந்து ஸ்டமக்குக்கு கீழே இருக்கும்.
சரிங்களா. இங்கே வந்து ஸ்மால் இன்டெஸ்டைன் இருக்கும். ஓகே, இங்கே வந்துட்டு டிசெண்டிங் காலன் இருக்கும், சிக்மாய்டு காலன் இருக்கும். இது வந்து ரெக்டம். சரிங்களா. colon, there are 3 types of ascending colon, transverse colon, descending colon, absorption of the water and salt in blood. இப்போ இந்த லார்ஜ் இன்டெஸ்டைனில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அப்சார்ப்ஷன் ஆஃப் த வாட்டர் தான் நிறையா இருக்கும். வாட்டர் அப்சர்வ் பண்ணுறது தான் நிறையா ஃபங்க்ஷனாக இருக்கும். ஓகே, இந்த ஸ்மால் இன்டெஸ்டைனால் அன்டைஜஸ்டட் பார்ட் ஆஃப் தி ஃபுட் இருக்குது இல்லையா, அதில் என்னென்ன நியூட்ரிஷன் இருக்குமோ அதை வந்து இது பண்ணும். ஓகேங்களா. ரிமைனிங் அன்டைஜஸ்டட் மெட்டீரியல் இஸ் ரிஜெக்டட் ஆஸ் ஏ ஃபீசஸ். ஃபீசஸ்னால் நம்ம வி ஆர் ரிமூவிங் த வேஸ்ட் மெட்டீரியல், தட் இஸ் கால்டு ஃபீசஸ். அதில் ஃபீசஸ் மெட்டீரியலில் என்ன இருக்குன்னாக்கா பைல் பிக்மெண்ட்டு அண்டு கொலஸ்ட்ராலு, பிளான்ட் ஃபைபர்ஸு, பாக்டீரியா அண்டு வாட்டர். சரிங்களா. ரெக்டம் வந்து லாஸ்ட் பார்ட், டெம்பரவரி ஃபீசிஸ் ஆர் ஸ்டோரேஜ். இதில் தான் ஸ்டோர் ஆகிருக்கும் நம்மளுடைய ஸ்டூல் வந்து இதில் தான் ஸ்டோர் ஆகிருக்கும். ஓகே, ஸ்டோரேஜ் டிஃபிகேஷன்ஸ் ரிலாக்ஸ். ஓகேங்களா. ஆக்சுவலாக இன்னொன்று ஃபேக்டர்னால் இதில் வந்து மில்லியன்ஸ் ஆஃப் பாக்டீரியா இருக்கும். இதில் ஆல்சோ நோன் அஸ் த கட் மைக்ரோப்ஸ் இருக்கும். வேவ் லைக் மூமெண்ட், இங்கே ஃபுல்லாகவே வேவ் லைக் மூமெண்ட்டாக வரும். இதில் வேவ் லைக் மூமெண்ட்டில் வந்துட்டு இது வந்து அன்டைஜஸ்டட் ஃபுட்டை வந்து வெளியேற்றும். சரிங்களா. டுவோர்ட்ஸ் தி ஆனஸ். ஓகேங்களா. டு புஷ் ஃபுட் டுவோர்ட்ஸ் தி ஆனஸ். கான்ஸ்டிபேஷன், இப்போ லார்ஜ் இன்டெஸ்டைன் வந்து சரியாக ஒர்க் ஆகலாம் என்ன நடக்கும்னாக்கா அந்த வந்து கான்ஸ்டிபேஷன் நடக்கும். கான்ஸ்டிபேஷன்னா சாலிட் மெட்டீரியலாக, ஸ்டூலாக இல்லாமல் ஃபீஸஸ் வந்து சாலிட் மெட்டீரியலாக ரெக்டம்லே சேவ் ஆகிடும். எக்ஸ்பில் பண்ணுறதுக்கு உங்களுக்கு வராது, ரொம்ப கஷ்டப்படுவீங்க. தட் இஸ் கால்ட் கான்ஸ்டிபேஷன். சரிங்களா. ஸ்டூல் வந்து சாலிட் ஆகிடும். பவுல் மூமெண்ட் நீங்கள் பண்ணும்போது கூட இட்ஸ் நாட் கம் அவுட். ஓகேங்களா. அப்புறம் டைரியா வரும். அன்டைஜஸ்டட் ப்ராப்ளம் வரும்போது டைரியா வரும். ஓகேங்களா. ஒன்று ஞாபகம் வச்சுக்க வேண்டியது, லார்ஜ் இன்டெஸ்டைனில் வந்து அப்சார்ப்ஷன் இஸ் வாட்டர் இஸ் மோர். ஓகே. இப்போ வந்து நம்ம டைஜஷன் இன் ஹியூமன் பார்த்துட்ருக்கோம். அதுக்கப்புறம் வந்துட்டு நம்மளுக்கு ஒரு க்யூரியாசிட்டி இருக்கும்ல, வாட் ஹேப்பன்ஸ் இன் த அனிமல்ஸ் பாடி அப்படின்னு சொல்லிட்டு. தட்ஸ் ஹவ் ஐ ஆடட் இன் திஸ் ஸ்லைட். இப்போ வந்துட்டு ரூமினன்ஸ்னால் எப்படின்னா இப்போ கிராஸ் தின்ற எல்லாமே வந்து நம்ம ரூமினன்ஸ் சொல்லலாம். அதாவது புற்கள் சாப்பிடுகின்ற எல்லா விலங்கினமும் இந்த வகையில் வரும். சரிங்களா. என்னென்ன சாப்பிடும் பாருங்கள். கவு, கோட்ஸு, டீரு அண்ட் பஃபலோ. ஓகேங்களா. அதுக்கப்புறம் வந்துட்டு ரேபிட்ஸு எல்லாமே இந்த இதில் வரும் ரூமினன்ஸில். ஆக்சுவலாக பேசிக் வந்துட்டு என்ன அப்படின்னாக்கா, நியூட்ரிஷன் அண்ட் எனர்ஜியோடைய பேசிக் கான்செப்ட் என்னன்னாக்கா, திஸ் பேசிக் ப்ராசஸ் ஆஃப் த டைஜஷன் அண்ட் எனர்ஜி ரிலீஸ் இன் சிமிலர் இன் ஆல் அனிமல்ஸ். ஓகேங்களா. எல்லா அனிமல்ஸ்லேயும் ஒரே மாதிரி தான் இருக்கும். குளுக்கோஸ் இஸ் ப்ரோக்கன் டவுன் இன் தி செல்ஸ் டு தி செல் டு ரிலீஸ் த எனர்ஜி. சாப்பிட்றது, நியூட்ரிஷன் எடுக்கிறது நமக்கு எனர்ஜி ரிலீஸ் பண்ணுறதுக்காக தான். அது பேசிக் கான்செப்ட் தான். ஓகேங்களா. செல்லுலார் டைஜஷன் என்னன்னாக்கா, ரூமினன்ஸ் ஆஃப் த ஸ்பெஷல் பாக்டீரியா. ஆக்சுவலாக இதில் வந்துட்டு இதுதான் ரூமினன்ஸ் ஸ்ட்ரக்சரு. இதில் வந்து ஸ்பெஷல் டைப் ஆஃப் பாக்டீரியா இருக்கும். அது எதனால் இருக்குன்னா, த பாக்டீரியா இன் த ரூமினன்ஸ் தட் ஹெல்ப் த டைஜஸ்ட் ஆஃப் தி செல்லுலோஸ் எங்கே இருக்கும்? கிராஸ், புல்லில் இருக்கும் செல்லுலோஸு. சரிங்களா. புற்களை சாப்பிடும்போது அந்த செல்லுலோஸ் வந்து வயிற்றுக்குள்ளே போகும். அதை டைஜஸ்ட் பண்ணுறதுக்காக ஸ்பெஷல் டைப் ஆஃப் பாக்டீரியாஸ் இருக்கும் இந்த மாதிரி. சரிங்களா. ஸ்பெஷல் டைப் ஆஃப் பாக்டீரியாஸ் இருக்கும். அது வந்து இந்த ஹியூமனில் நம்மளுக்கு ரூமினன்ஸும் கிடையாது, ஸ்பெஷல் டைப் ஆஃப் அந்த மாதிரி பாக்டீரியா இல்லை. புற்கள் சாப்பிட்டு டைஜஸ்ட் பண்ணுற அளவுக்கு நம்ம உடம்புல எந்த ஸ்பெஷல் ஆர்கன்ஸும் எந்த பாக்டீரியாவும் கிடையாது. சரிங்களா. ஓகே. இந்த ரூமினன்ஸில் எப்படி நடக்கும்? ஆஸ் யூஷுவல் இன்ஜெக்ஷன்னா இன்டேக் ஆஃப் தி ஃபுட்டை வந்து உள்ளே எடுக்கிறோம். ஓகேங்களா. ஃபுட்டை உள்ளே எடுத்து விடுங்க. தட் மீன்ஸ் கிராஸ் இஸ் சாலோடு குயிக்லி. சாலோன்னா முழுங்குறது. அப்படியே வந்துட்டு மாடு மேய்த பார்த்துருக்கீங்களா, அப்படியே வந்து நுனிப்புல்லை அப்படியே மேய்ஞ்சிட்டு அப்படியே உள்ளே எடுத்துக்கும். அது நல்லா மென்று சாப்பிட்ற, சூவிங் பண்ணி சாப்பிட்ற மாதிரி தெரியாது. சாலோடு. சரிங்களா. சாலோட் பண்ணி எங்கே போவோம்? ஸ்டோரேஜ். ஃபுட் இஸ் ஸ்டோரேஜ் இன் த ரூமன். அந்த ரூமன் மாதிரி ஸ்ட்ரக்சர் இங்கே இருக்குது பாருங்கள். இங்கே பாருங்கள் க்ரீன் கலரில், அதுதான் ரூமன். சரிங்களா. இந்த பகுதிக்கு போயிடும். ரீகர்ஜிட்டேஷன்னா ஃபுட் இஸ்
த்ரூ பேக் டு தி மவுத். திருப்பியும் வந்து இந்த ஸ்டமக் அந்த ரூமன் பகுதிக்குள்ளே போச்சு இல்லை, அந்த ரூமன் பகுதிக்குள்ளே போன கிராஸை வந்துட்டு பார்ஷியலியாக முழுங்கிருக்கோம்ல, அதை எடுத்துகிட்டு ஃப்ரீ டைமில் உட்காந்து சீவிங் பண்ணிகிட்ருக்கோம், மென்னுட்ருக்கோம். எப்போ பார்த்தாலும் அசை போட்டுகிட்டே இருக்கும் பார்த்தீங்களா இந்த கேட்டஸ்லாம். அதுக்கு இதுதான் காரணம். ரீசாலோவிங் அப்படின்னாக்கா திருப்பியும் வந்து இந்த ரீச்சீவிங். ஃபோர்த் ஸ்டெப் இஸ் ரீச்சீவிங். ரீச்சீவிங்னா திருப்பி ஃபுட் இஸ் அச்சீவ்டு தரவ்லி, நல்லா மென்னுட்ட பிறகு ரீசாலோவிங். ரீசாலோவிங் வந்து ஃபுட் ரிட்டர்ன்ஸ் டு தி ஸ்டமக் ஃபார் திருப்பி டைஜஷனுக்காக போகும். இப்படி தான் டைஜஷன் வந்து அனிமல்ஸில் நடக்கும். ஸ்பெஷலாக கிராஸ் சாப்பிட்ற விலங்கினங்களில் இப்படி தான் டைஜஷன் நடக்கும். இங்கே பாருங்கள், மான் கூட பாருங்கள் பியூட்டிஃபுல்லாக இருக்குது. திஸ் இஸ் த ரூமன் ஏரியா. சரிங்களா? இதுக்குமே காலன், இதுக்கேமே ஆனஸு எல்லாமே, இதுக்குமே எல்லாமே அப்படி தான் இருக்கும். நம்மளுக்கு ஹியூமனுக்கு எப்படி இருக்குதோ அதே மாதிரி தான் இருக்கும். ஓகே, நம்ம வந்து இப்போ வந்து அமீபாவை பற்றி பார்க்க போகிறோம். அமீபாவில் வந்துட்டு எப்படி டைஜஷன் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன் இது வந்து ரொம்ப க்யூரியாசிட்டியாக இருக்குன்னு சொன்னால், அமீபா இஸ் ஏ யூனிசெல்லுலார் ஆர்கானிசம். யூனிசெல்லுலார்னால் ஒரே ஒரு செல்லு தான் அதுக்கிட்ட இருக்கும். அந்த சிங்கிள் செல்லை வச்சுக்கிட்டு இது வந்து எப்படி எல்லா ஃபங்க்ஷனையும் வந்து ஒன் அட் அ டைம் பண்ணுதுன்னு பார்க்கலாம். சரிங்களா? சூடோபோடியானா ஃபாக்ஸ் ஃபீட்டு. அதுக்கு இது வந்து அமீபா. இதுக்கு வந்து உண்மையான கால்கள் கிடையாது. இது வந்து வாட்டர் பாடிஸில் இருக்கும், லைக் பாண்டு, லேக்கு, சரிங்களா? இந்த மாதிரி வாட்டர் பாடிஸில் இது வந்து இருக்கும். ஓகேங்களா? என்ன பண்ணால் இப்போ வந்து இதனுடைய ஃபுட் ரெட் கலராக இருக்குது இல்லையா, தட் இஸ் த ஃபுட் பார்ட்டிக்கல். இது வந்து அமீபா ஸ்ட்ரக்சர். இப்போ நியூக்ளியஸ் உள்ளே இருக்கிறது பிளாக் அண்ட் கலர் வந்து நியூக்ளியஸ். சரிங்களா? இப்போ இந்த ஸ்ட்ரக்சர் இருக்குது. இப்போ இந்த ஃபுட்டை வந்து பார்த்துருச்சு. இப்போ வந்து ஃபுட்டை வந்து நம்ம கேட்ச் பண்ணணும். அதனால் ஃபால்ஸ் ஃபீட்டு, இதனுடைய பாடி பகுதியில் இருக்கிற ஒன் ஆஃப் த பார்ட்டையே வந்துட்டு லெக்காக மாற்றி தே கேப்சர் த ஃபுட், ரைட்? ஸோ ஃபஸ்ட்டு ஸ்ட்ரக்சர் இஸ் திஸ். First one is a injection. Injection means food is taking the inside our body. That is the injection. Second பாருங்க, சூடோபோடியா. அந்த ஃபால்ஸ் ஸ்பீட் இது வந்துருச்சுங்களா, 2 ஃபால்ஸ் ஸ்பீட் வந்துட்டு கேப்சர் பண்ணுது ஃபுட்டை. சரிங்களா? அண்ட் தேர்ட் ஒன் பாருங்கள், ஃபுட் பார்ட்டிக்கல், ஃபுட் வேக்யூல். வேக்யூல் மாதிரி இங்கே இருக்குது இல்லைங்களா, ஃபுட்டு வந்து உள்ளே போயிடுச்சு. இப்போது இது வந்துட்டு உங்களுக்கு வந்து உள்ளே போயிட்ட பிறகு மூணாவது வந்துட்டு அப்சார்ப்ஷன் நடக்குது. ஃபுட்டுடைய அப்சார்ப்ஷன், நியூட்ரிஷன்லாம் எடுத்துகிட்டு அப்சார்ப்ஷன் நடக்குது. அண்டு ஃபோர்த் வந்து உள் வாங்குதல்னு சொல்லுவோம், அசிமிலேஷன் நடக்குது. அண்ட் தென் எஜெக்ஷன். எஜெக்ஷன் மீன்ஸ் the expelled waste material is expelled in the surroundings. That is okay. engulfingனா இந்த ஃபால்ஸ் ஃபீட்டை வச்சுட்டு இந்த ஃபுட்டை வந்து ரவுண்ட் அப் பண்ணி உள்ளே எடுக்குது இல்லைங்களா, விழுங்குதல். engulfingனா விழுங்குதல்னு சொல்லுவோம். Food particle is surrounded. Pseudopodia amoeba is extend the false feet. Food vacuole na food is enclosed in a vacuole. ஓகேங்களா? டைஜஷன்னா என்சைம் பிரேக் டவுன் தி ஃபுட். உள்ளே இருக்க கொஞ்சம் குட்டி குட்டியாக என்சைம் இருக்குல்ல, அதை வச்சு இந்த ஃபுட் பார்ட்டிகளை வந்து ரொம்ப ஸ்மாலர் அமௌண்ட்டாக வந்துட்டு ப்ரோக் டவுன் ஆகிட்டு கடைசியில் வந்து எஜெக்ஷன் நடக்குது. ஓகேங்களா?